வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சபரி வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சு அழுந்தாரு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்படி தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் அப்டின்ற மாரி 2 பேர் வந்து சொல்றாங்க. ஸோ எதுக்காக சொன்னாங்க, என்ன காரணம் சொல்லி சொன்னாங்க அப்டின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா சபரி உடைஞ்சு அழுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாரம் அவரோட கேம் வந்து என்னவா இருந்தது அப்டின்றத ஒரு குறும்படம் போட்டே காமிச்சுட்டாங்க. லைக் நீ வந்து ஒரு கேம விளையாடுற, அப்போ வந்து தெரியாம ஹர்ட் ஆயிடுச்சு ஓகே. பட் ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சே திரும்ப திரும்ப நீ அப்படி விளையாடுனது தான் தப்பு அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பாரு. அதில ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹர்ட் ஆயிட்டாரு. அண்ட் தென் அந்த குறும்படம் பார்த்ததுக்கு அப்புறமே வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ நாள் நான் நெறைய விஷயங்கள் அடிக்கி வச்சனால ஒரு வாரம் இந்த வாரம் நான் எப்படி விளையாடுனேன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் விஜய் சேதுபதி சார் வந்து உங்களோட கவசம் என்ன அப்படின்னு கேட்டப்பயும், அவர் வந்து நான் எமோஷனல் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி இது பண்ணியிருப்பாரு. பட் விஜய் சேதுபதி சார் வந்து உடைஞ்சு அழுந்துருங்க அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. அதனால அவர் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆனத நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருந்தோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த கமருதீன் அண்ட் தென் விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் பார்க்குறாரு. ஏன்னா சபரிய கிட்டத்துல பார்த்து நெறைய விஷயங்கள் வெளிய அவர் கூட இருந்து விஜய் டிவி ஷர்ட்டுக்குள்ள தான் அவங்க இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில சபரி எப்படி அப்படின்றது கமருதீனுக்கு தெரியும். ஸோ கமருதீன் அடிக்கடி நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ஃபேக்கா இருக்கடா. நீ இது கிடையாது." அப்படின்ற மாரி நெறைய இடத்துல அவருக்கு சொல்லியிருக்காரு. அவரும் வந்து அத ரியலைஸ் பண்ணல. பட் இப்போ வந்து பிரேக் டவுன் ஆகி அழுந்ததுக்கப்புறம் கமருதீன் வந்து சொல்றாரு, "நான் அப்பவே சொன்னேன். பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பட் அவன் ரொம்ப நாள் அடக்கி வச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி வச்சு இந்த வாரம் வந்து வேற மாரி அவன் ப்ளே பண்ணிட்டான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இந்த பேர் கிடைச்சிருக்கு. பட் அது அவனே கிடையாது. அவன் வந்து எவ்வளோ ஜாலியா இருப்பான். எவ்வளோ விஷயங்கள் ஃபன்னான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற மாரி கமருதீன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி டே 1லயே நான் சொல்ட்டேன். அவன் வந்து ஃபேக்கா இருக்கடா அப்படின்ற மாரி நான் அவனுக்கு ஓப்பனாவே வந்து சொல்லிட்டேன். பட் அவன் வந்து அத கேட்கல அப்படின்ற மாரி விஜய் பார்வதியும் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சபரி அழுததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அவங்களோட கருத்த வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா, நம்மளே ஷோல பார்த்துருக்கோம், லைவ்லயும் பார்த்துருக்கோம். "நீ வந்து இது கிடையாதுடா" அப்படின்ற மாரி விஜய் பார்வதியும் சொல்லியிருக்காங்க, கமருதீனும் வந்து சொல்லியிருக்காங்க. அத தான் இப்போ வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் அவங்க கிட்ட வந்து இத ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.